அலைக்கும் வரமத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். புகாரி எனும் நூலிலிருந்து இரு பெருநாள்கள் பற்றிய இன்றைய தொகுப்பு. பெருநாள் தொழுகை தொழ செல்ல பெண்களுக்கு மேலங்கி இல்லாவிட்டால் என்ன செய்வது? ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் 2 பெருநாள்களிலும் தொழுமிடத்திற்கு செல்வதை விட்டும் எங்கள் குமரி பெண்களை தடுத்து கொண்டிருந்தோம். அந்த சமயத்தில் ஒரு பெண் வந்து பனி ஹலப் வம்சத்தினரின் இல்லங்களில் தங்கியிருந்தார். அவர் தம் சகோதரி உம்மு அதியா வழியாக அந்த செய்தியை அறிவித்தார். அவரின் சகோதரி உம்மு அதியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தம் கணவர் பங்கெடுத்த 12 போர்களின் 6 போர்களில் கணவரோடு இருந்தவர் ஆவார். உம்மு அதியா கூறினார்கள், நாங்கள் போர்க்களத்தில் காயமுற்றவர்களுக்கு சிகிச்சை அளிப்போம், நோயாளிகளை கவனிப்போம். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எங்களின் ஒருத்திக்கு மேலங்கி இல்லாவிட்டால் பெருநாள் தொழுகைக்கு செல்லாமல் இருப்பது குற்றமா என கேட்டேன். அதற்கு அவளுடைய தோழி தன்னுடைய உபரியான மேலங்கி அவளுக்கு அணிய கொடுக்கட்டும், அவள் நன்மையான காரியங்களிலும் முஸ்லிம்களுடைய பிரச்சாரத்திலும் கலந்து கொள்ளட்டும் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் உம்மு அதியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்னிடம் வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூற நீங்கள் கேட்டீர்களா என கேட்டேன். அதற்கு என்னுடைய தந்தை அர்ப்பணமாகட்டும், ஆம் கேட்டேன் என கூறினார்கள். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை கூறும்போதெல்லாம் என்னுடைய தந்தை அர்ப்பணமாகட்டும் என்பதை சேர்த்தே கூறுவார்கள். கன்னி பெண்களும் மாதவிடாய் பெண்களும் பெருநாள் அன்று வெளியே சென்று நன்மையான காரியங்களிலும் முஸ்லிம்களுடைய பிரச்சாரத்திலும் பங்கு கொள்வார்கள். பெருநாள் தொழுகை நடக்கும் இடத்திற்கு செல்லும் மாதவிடாய் பெண்கள் தொழும் இடத்தை விட்டு ஒதுங்கியிருப்பார்கள் என்றும் உம்மு அதியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.